கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இணைந்தீர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். எதற்காக? நாம் மாம்சத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்திருக்கிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். பாவத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னாலே அங்க சத்துரு போராட்டம் இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். நீதிக்கு பிழைத்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்பொழுது? நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். இது எல்லாமே அவர் நமக்கு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இனி நம்ம பாவத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சுகம், ஆரோக்கியம், பலன் கிடைக்கிறது. நமக்கு தீர்காயுசு தருகிறார், நித்திய ஜீவன் தருகிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையிலே தாமே சுமந்து. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிக்கு பிழைத்திருக்கணும். நீதிக்கு பிழைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. தேவன் துக்கப்படுவார். அதனால 24 மணி நேரம் வாழ்க்கையில நாங்க எப்படி இருக்கணும்? பாவத்திலே ஒரு மனுஷன் வாழக்கூடாது. நீதிக்கு பிழைத்திருக்கணுமா? நீதிக்கு பிழைத்திருக்கணும். நீதி செய்யணும். அநியாயம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம எல்லாரும் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பலவீனம் இருக்கு, சரீரத்துல பலவீனம், எந்த மாதிரி ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இப்பொழுதே உங்களுக்கு ஒரு விடுதலை, இப்பொழுதே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம், சுகம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. நன்றி. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு நாமத்தினால கழுவப்படட்டும். அப்பா, நாங்க பரலோகத்துக்குள்ள பிள்ளைகளா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். உமக்கு சொந்தமான பிள்ளைகளா இருக்கணும். இந்த உலகத்தோட நாங்க கலந்துரோடப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் தொடரக்கூடாதுப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா.
உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். புது கிருபை தாங்கப்பா, புது அபிஷேகம் பண்ணுங்கப்பா, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காலும் பரிசுத்தால நிரப்புங்கப்பா, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிங்க ராஜா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்கள் மேல தங்கிருங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் மேல வைங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அப்பா விசேஷமா காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல சட்டைகளை விரித்து எழும்ப கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா விசேஷமா எந்தெந்த கருத்து ஜெபிக்கிறோங்களோ எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் எங்க கூட வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இறுதியில் அனுப்பினார் என்பதை குமாருடைய ஆவியினால் நிரப்பி ஆசுறீங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. உங்க பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை விசேஷமா கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசுறீங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் வேலை அடைத்து ஆசுறீங்க. உங்க நாமமையும் ராஜா. அப்பிரோஜமான ஊழியக்காரப்பா, கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்கப்பா, சதையான இதயத்தை தாங்கப்பா, உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. கொழுந்தோடைய அக்னி அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் பற்றி விடிட்டுப்பா. விசேஷமா உணர்வுள்ள இதயம் தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோங்களோ எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் பறக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே எங்க இதயத்துக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா. கர்த்தர் எங்க கூட இருங்கப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்கப்பா. மாம்ச சிந்தை மேற்கொள்ள கிருபை தாங்க, இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க, ஜென்ம சுபம் அழிக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்க கூட நீங்க தங்கிருங்கப்பா, எங்க கூட நீங்க தங்கிருங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ நான் என்கிற எண்ணம் தேவையில்லாத அப்பா காரியங்கள் சுயம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்க விடுறாச்சா. இந்த நாளில் பிதாவுக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியப்பா. அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரியப்பா. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியப்பா. அவங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைத்து ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் பயன்படுத்தும் பரிபூர்ணமா ஆசிரியங்க. முன்னும் பின்னுமா தேவதூது நிப்பாட்டுங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியம் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலம் நம்மளோடு கொடுப்பதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ தினந்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.